கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, உன்னை இரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் யுத்தம் செய்கிறார்களோ எல்லாரையும், உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். உன்னையும் நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன், அளவோடே தண்டிப்பேன் என கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய நாளிலும் வாக்குத்தத்தங்களோடு நாம் தொடங்கும் போது நம்முடைய தேவன் நம்மோடு கூட வருவார். நமக்கு விரோதமாக யாரெல்லாம் சத்துரு இருக்கிறாங்களோ அந்த சத்துருக்களை நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கான நன்றி. 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு ஆசீர்வதிங்க, சுகமாக்கி தாங்க, விடுதலை தாங்க. இந்த நாளின் ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாட்டி பாதத்துங்க ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா தடைகளும் நீக்கி உங்கள் பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசிரிங்க. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மையப்படட்டும். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.